அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென்சென்னை வேட்பாளர் இசக்கி சுப்பையாவை ஆதரித்து எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். என்னவென்று தெரியவில்லை, நாளைக்குத்தான் தெரியும் என்கிறார்கள். காரணம், மத்தியிலே உள்ளவர்களுடன் நாம் சமரசம் செய்து கொள்ளவில்லை, அவர்களிடம் மண்டியிடவில்லை என்கிற காரணத்தினால் இன்றைக்கு தேர்தலில் இருக்கக்கூட நம்மை அனுமதிக்காத அளவிற்கு கடைசி நாளில்தான் நாம் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற நிலைமை உருவாக்கி இருக்கிறார்கள். கடந்த 26ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு கடைசியாக சென்று நமது வேட்பாளர்கள் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலே மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம், பெரிய கட்சிகள் என்று சொல்பவர்கள் எல்லாம் 20 தொகுதிகளில் தான் போட்டியிடுகிறார்கள். அம்மாவின் வழியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலே 39 தொகுதியிலே போட்டியிடுகின்றோம். மத்திய சென்னை தொகுதியிலே நமது தோழர் இயக்கமாகிய எஸ்டிபிஐ போட்டியிடுகிறது. எஸ்டிபிஐ என்ற இயக்கம் நாம் ஆர்கே நகரிலே தனித்து போட்டியிட்ட பொழுது, சுயேட்சையாக நின்ற பொழுது நம்மை ஆதரித்தவர்கள், அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கின்றோம். எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், ஒரு சின்னத்தை பெறுவதற்கு கூட நாம் இன்றைக்கு காத்திருக்கின்ற சூழ்நிலை உருவாக்கிறார்கள். ஆனால் அந்த கெடுபொறியாளர்களுக்கு ஒன்று தெரியவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் இந்த 59 வேட்பாளர்களை தங்கள் சின்னமாக வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் இன்றைக்கு தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய மாநில ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. தெரிந்து பயந்து கொண்டுதான் சின்ன உணவுக்கு கிடைக்கக்கூடாது என்று நாம் அனைவரும் ஒவ்வொரு தொகுதியிலும், நமது 40 தொகுதிகளிலும் 40 வேட்பாளர்களும் சுயேட்சையாகவும், 19 தொகுதிகளிலே சுயேட்சை சின்னத்திலும், மொத்தம் 59 சின்னத்திலே நம்மை போட்டியிட செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படி நின்றாலும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி என்னை ஆர்கே நகரிலே வெற்றி பெற செய்தார்களோ அதே போல இவர்களை வெற்றி பெற செய்வார்கள். காரணம், இவர்கள் டிடிவியின் வேட்பாளர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். நமது வேட்பாளர்கள் தான் ஜனநாயக ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த கொடிய ஆட்சியாளர்களை, தமிழகத்தை புறக்கணிக்கின்ற ஆட்சியாளர்களை அவர்கள் ஜனநாயக முறைப்படி வீழ்த்த பயன்படுத்த போகின்ற ஆயுதம் நமது 59 வேட்பாளர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நமது சென்னை பகுதியில் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம். மீண்டும் அதை விரிவுபடுத்தாமல் இந்த ஆட்சியாளர்கள் விட்டு வைத்திருப்பதற்கு காரணம் தெரியும். அதில் பேரங்கள் படியவில்லை என்பதுதான். அவற்றை எல்லாம் இந்த ஆட்சியை ஆற்றிவிட்டு மீண்டும் உங்கள் ஆதரவோடு ஆட்சி அமைத்த பிறகு அதையெல்லாம் சரி செய்து ஒரு நேர்மையான மக்களாட்சியை தமிழகத்திலே ஏற்படுத்தி தருவோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். லாரிகள் மூலம் குடிநீர், இன்றைக்கு சென்னை மாநகரில் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் லாரி தண்ணீருக்காக மெட்ரோ வாட்டரில் பதிவு செய்துவிட்டு 1 வாரம் 10 நாள் என்று காத்திருக்கிறீர்கள். இந்த நிலையை மாற்றி பதிவு செய்த 2 நாட்களுக்குள்ளாக லாரி தண்ணீர் சப்ளை செய்யப்படுவதை உறுதி செய்வோம். அதுபோல அம்மா அவர்கள் கொண்டு வந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை மீண்டும் முழுமையாக செயல்படுத்துவோம். வெள்ள காலத்திலே சென்னை மாநகரில் தண்ணீர் தேங்குவதற்கு முக்கிய காரணம் கழிவுநீர் கால்வாய்கள் சரிவர பராமரிக்கப்படாததுதான். அதை உடனடியாக சரி செய்து கூவம் ஆற்றின் ஆக்கிரமிப்பை அகற்றினாலே மக்கள் வகிக்கும் பகுதிகளில் வெள்ள நீர் தேங்குவது தடுக்கப்படும். அதை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றுவோம். அதுபோல நமது தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வீட்டுக்கடன் வழங்குகின்ற திட்டத்தை நமது தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றோம். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு திருமண நிதி உதவி பெறுவது திட்டத்தை நாம் அறிவித்திருக்கின்றோம். அதுபோல 2 பெண் குழந்தைகளுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தையும், சீர்வரிசை பொருட்கள் இலவசமாக வழங்குகின்ற திட்டத்தை, தாய்மார்கள் பயன்படுத்துகின்ற எரிவாயு கேஸ் சிலிண்டரின் விலையை 100 ரூபாய் குறைப்பதற்கு மானியமாக அரசை செலுத்துவதற்கும் திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். இதுபோல கேபிள் டிவியின் கட்டணத்தை குறைப்பதற்கும், பொறியியல் பட்டதாரிகளுக்கு குறைந்தபட்ச ஊதிய உத்தரவாதம், நமது முதியோர் உதவித்தொகையை 2000 உயர்த்துவதற்கும், அதுபோல 60 வயது முதிர்ந்த ஆண் பெண் விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் மற்றும் அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை வழங்குவதற்கு நாம் நமது தேர்தல் அறிவிக்கையிலே கூறியிருக்கிறோம்.
அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தென்சென்னை வேட்பாளர் இசக்கி சுப்பையாவை ஆதரித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசியதை நேரலையில் பார்த்தோம்.